ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z குக்கிங். நான் உங்கள் தேஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி சேனைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சேனைக்கிழங்கு மேலே இருக்கிற தோல்லாம் நீக்கிடுங்க. கையில் அரிப்பு எடுக்காமல் இருக்க எண்ணெய் பூசிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சீவிக்கோங்க. கிழங்க சின்ன சின்ன பீஸா நறுக்கி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க சேனைக்கிழங்க நாக்குல அரிப்பு எடுக்காம இருக்க 10 நிமிஷம் புளி தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. தண்ணீர், மஞ்சள், உப்பு, கிழங்கு வந்துருச்சான்னு நசுக்கி பார்த்துட்டு எடுத்துருங்க. கடலை எண்ணெய், வேக வச்சிருக்க கிழங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பதம் வந்ததும் பொரிச்ச கிழங்கு வெளியில் எடுத்துருங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, நறுக்கிய வெங்காயம், தேங்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இந்த 5 பொருளையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள், கரம் மசாலா தூள்,
மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கிழங்கு உள்ள கலந்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. சூப்பராக கல்யாண வீட்டு ஸ்டைலில் சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe to my channel and also press this bell icon so you never miss any new updates.